ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைகுண்ட ஏகாதசி முதல் 3 நாட்களுக்கு லக்கி டிப் மூலமாக செலக்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் தரிசனம் பார்க்க முடியும்னு சொல்லி ஏற்கனவே டிடிடி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆக போகுது. வாட்ஸ்அப்லேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி நேற்று அவங்களோட டீட்டெயிலான ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடுமே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்போ டைம் 5 மணி ஆகுது. வெறும் 273 டிக்கெட்ஸ் நாளைக்கான டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் விஷ்ணு நிவாசத்தில் வாங்கிக்கலாம். மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஸ்ரீனிவாசத்தில் வாங்கிக்கலாம். இதை தவிர அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் இந்த டோக்கன்ஸ் உங்களுக்கு மதியம் 2 மணிக்கு மேலே கிடைக்கும். நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு சாமி பார்க்க போகலாம், இல்லை நேரடி சர்வதர்ஷனமாக கூட நம்ம சாமி பார்க்க வந்து போகலாங்க. இந்த டிக்கெட் இருந்துச்சுன்னா மினிமமாக ஒரு 3லேருந்து 5 மணி நேரத்தில் சாமி பார்க்கலாம். வீக்கெண்ட்ஸில் போகிறவங்களுக்கு இந்த டோக்கன்ஸ் பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நேற்று நம்ம ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்போம். அதில் வந்து நியூஸில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டாங்க 300 டிக்கெட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடியும் நான் வந்து 300 டிக்கெட்டோட அப்டேட் ஷேர் பண்ணியிருப்பேன். சேம் அதே டேட்டில் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ நிறைய பேர் யோசிக்கலாம், அஃபிஷியலாக வரதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, இவங்க வந்து உண்மையான இன்ஃபர்மேஷன் எங்கே சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிருப்பீங்க. அப்டேட் வந்ததும் நம்ம சொன்ன டேட்டும் சேமாக தான் இருந்திருக்கும். நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்துச்சு. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி வாட்ஸ்அப்பில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி பண்ணலான்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல் 3 நாட்களுக்கு இந்த லக்கி டிப் மூலமாக தான், அதாவது எலக்ட்ரானிக் டிப் சிஸ்டம் மூலமாக தான் டோக்கன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதும், மீதி இருக்கக்கூடிய 7 நாட்களுக்கு வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் 2 வழியாக வந்து சர்வதர்ஷனம் வந்து அலோவ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி முதல் 3 நாட்களுக்கு எஸ்சிடி டிக்கெட், ஸ்ரீவாணி தர்ஷன் எல்லாமே கேன்சல் ஆகியிருக்கு. கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய, அதாவது லோக்கல் டிவோட்டீஸ்க்கு வந்து அவங்களுக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக தான் ஸ்பெஷல் குவாட்டா வந்து ஒதுக்கி இருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த 10 நாட்களுக்கும் உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் இஷ்யூவன்ஸ் அப்படின்றது திருப்பதியில் இருக்காது அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரோட்டோக்காலில் வரக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் விஐபி தர்ஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றதும், ஸ்பெஷல் தரிசனங்கள் ஆர்ஜித சேவாஸ் எல்லாமே வந்து கேன்சல் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டோனர்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் உங்களோட டோனர் அப்ளிகேஷன்ஸ் மூலமாக இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்து முக்கியமானது வந்து இந்த எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதோட வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, 30, 31, 1ஆம் தேதி 3 நாட்களுக்கும் உங்களுக்கு வந்து இந்த தர்ஷன் இந்த எலக்ட்ரானிக் டிப் சிஸ்டம் மூலமாக இருக்கும். டோக்கன் வந்து எப்படி அலாட் பண்ணுவாங்க அப்படின்னா, 1+3 ஃபேமிலி குவாட்டா வந்து அலோவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மொத்தமாக முதல் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் 4 மெம்பர்ஸ் வரைக்கும் நம்ம சாமி பார்க்க முடியும். ஸோ 4 பேரோட டீட்டெயில்ஸை நம்ம அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டிக்கெட், அதாவது ஒரு புக்கிங்ஸில் 4 பேர் வரைக்கும் சாமி பார்க்குற மாதிரியான ஆப்ஷன் தான். இது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அதே விஷயம் தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நாளைக்கு உங்களுக்கு காலையில் 10 மணிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி 5 மணி வரைக்கும் இதோட ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் பொறுமையாகவே பண்ணிக்கலாம். 3 மெத்தடில் நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து ttdevastanam.ap.gov.in அப்படிங்கிற வெப்சைட்லேயும், செகண்ட் வந்து டிடிடியோட மொபைல் ஆப்பு, இது நிறைய பேர் வச்சுருப்பீங்க, இந்த ஆப்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். இதை தவிர நமக்கு வாட்ஸ்அப் அப்படிங்கிறது வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டோட வாட்ஸ்அப்பில் நம்ம இப்போது லைவாக எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ், அங்கே இருக்கக்கூடிய சர்வதர்ஷனத்தோட அப்டேட்டு, இந்த மாதிரி எல்லா விஷயமே அதில் தெரிஞ்சுக்கலாம். லோக்கல் டெம்பிளுக்கான தர்ஷன் டிக்கெட்டையும் அதில் நீங்கள் புக் பண்ணலாம். அந்த ஆப்ஷனில் தான் உங்களுக்கு வந்து இந்த லக்கி டிப்புக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் வழியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9552300009. இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் ஹாய் அப்படிங்கிற மெசேஜ் வந்து அனுப்பணும். ஃபஸ்ட்டு தெலுங்கில் தான் வந்து வரும். நமக்கு இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா நம்ம இஎன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் வரும். இந்த டைம் தமிழ் எல்லா லாங்குவேஜ்லேயும் வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழ் கூட நீங்கள் என்டர் பண்ணி பார்க்கலாம் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் விண்டோவில் போய்ட்டு டிடிடி டெம்பிள் சர்வீஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் வைகுண்ட துவார தர்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் வந்து உங்களோட அட்ரெஸ்ஸு, பின்கோடெல்லாம் நீங்கள் அடுத்து டைப் பண்ணணும்.
அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரிஃபர்ட் டேட்டு. ஸோ எனக்கு 30ஆம் தான் வேணும், இல்லை 31 தான் வேணும், 1ஆம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிஃபர்ட் டேட்ஸும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு எல்லா டேட்டும் ஏதாவது ஒரு டேட்டு கிடச்சா போதும், எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலான்னா அப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ப்ரிஃபர்ட் டேட்டை நீங்கள் வந்து 1 இல்லைனா எல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கணும். 6வது ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆதார், ஸோ அதில் நேமு, ஏஜு, ஜெண்டர், உங்களோட ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பார்த்துட்டு சப்மிட் வந்து கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸை வந்து எடிட் பண்ண முடியாது. ஆதார் நம்பர், பின்கோட் எல்லாம் தப்பாக கொடுத்தாலும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது. இது வந்து வாட்ஸ்அப்னு மட்டும் இல்லை, நம்ம நார்மலாக மொபைல் ஆப் ஆகட்டும், வெப்சைட் ஆகட்டும், எதில் பண்ணாலுமே நம்மளால் கரெக்ஷன்ஸ் வந்து பண்ண முடியாது. அதனால் 1க்கு 2 தடவை உங்களோட ஆதார் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு கொடுங்க. செலக்ட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் தர்ஷனில் போய்ட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால தான். அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பரோடு வந்துடும். ஈச் ஆதார் அண்ட் மொபைல் நம்பர் யூஸ் ஒன்லி ஒன்ஸ், அதாவது ஒரே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும்தான். ஒரு மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி 4 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி இன்னும் 4 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு 6 பேர் போகணும், இல்லை 8 பேர் போகணுன்னா 2 மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து தனித்தனியாக நீங்கள் 4 பேரோட டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணலாம். ஒருத்தங்க ஒரு தடவை தான் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும். மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ண முடியாது. கடைசியாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய்ட்டு அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நாளைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறமாவும் உங்களுக்கு தனியாக வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து 300 தரிசனம், அதே மாதிரி விஐபி தர்ஷன் டிக்கெட் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அடிஷ்னலாக இதில் கொடுத்துருக்க விஷயங்கள். ஒரு நாளைக்கு வந்து 15,000 டிக்கெட்ஸ் வந்து 300 தர்ஷன் டிக்கெட்டும் 1000 ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரிவிலேஜ் தர்ஷன் இது எல்லாமே வந்து கேன்சல் பண்ணியிருக்கு. லோக்கல்ஸில் வந்து எவ்வளோ பேத்துக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 4500 டோக்கன்ஸ் வந்து திருப்பதி, அதே மாதிரி சந்திரகிரி, ரேணிகுண்டாவில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ்க்கும் 5000 டோக்கன்ஸ் வந்து திருமலாவில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 10ஆம் தேதி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க தனியாக. அதில் வந்து 1+3 அப்படின்ற கோட்டாவுக்கு கீழே கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ப்ரெஸ் ரிலீஸில் இருக்க முக்கியமான விஷயங்களாக இருக்குது. டோனர்ஸ்க்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டோனர்ஸ் வந்து 1 crore and above will get தர்ஷன் 125% per day அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 30 to ஜனவரி 8 வரைக்கும் டொனேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கு என்னென்னைக்கு, அதாவது ஃபஸ்ட்டு 1000 ஸ்லாட்ஸ் வந்து டிசம்பர் 30-31க்கும், 2000 ஸ்லாட்ஸ் வந்து ஜனவரி 1 to 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட டொனேஷன் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம வாட்ஸ்அப்பில் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து வரும். இதில் இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணாமல் இருக்காங்க. இதில் சூஸ் சர்வீசஸ்னு கொடுத்துட்டு டிடிடி டெம்பிள்ஸ் அப்படின்னு இருக்கும், அதாவது டிடிடி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் அண்ட் அதே மாதிரி நேரடி சர்வதர்ஷனத்தோட ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் மட்டும்தான் அதில் காட்டும். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு வைகுண்ட துவாரதர்ஷன்னு சொல்லிட்டு ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் ஆனதும் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எந்தெந்த ஸ்டெப்பை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இன்னும் உங்களுக்கு ஆப்ஷன் ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு நம்ம இப்போ வந்து நேரடி சர்வதர்ஷனத்தோட ஸ்டேட்டஸ் மட்டும் பார்த்துருக்கோம். எவ்வளோ பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க, இன்னும் எத்தனை கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். நாளைக்கு காலையில் 10 மணிக்கே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓப்பன் ஆனதும் வெப்சைட்டில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஆப்பும் வெப்சைட்டும் சேமாக தான் இருக்கும். வாட்ஸ்அப்பில் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. நாளையிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், அர்ஜென்ட் இல்லை, பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நம்மளால் கரெக்ஷன் பண்ண முடியாது சப்மிட் பண்ணதுக்கப்புறமா. கடைசியாக இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நேற்று 73,677 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வதர்ஷனத்தில் 23 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சுமார் 12 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கான அப்டேட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருக்கவங்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.